ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரூச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சென்டர் கிளிப்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் இப்போது 5 டைப்ஸ் ஆஃப் ப்ரூச் மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டர் கிளிப் மேக் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ப்ரூச் மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் டைப் ஒயிட் ஃப்ளவரு 5 பெட்டல் ஃப்ளவரு வித்து கோல்டன் அவுட்லைன் வர மாதிரி உள்ள பெட்டல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோட்டஸ் பெட்டல்ஸ் ப்ரூச் மெட்டீரியல், இதுவும் வந்து மிக்ஸ்டு கலராக நான் எடுத்திருக்கேன். சிங்கிள் கலர் ஆல்ரெடி பண்ணியிருப்போம், இப்போ நான் மிக்ஸ்டு கலரில் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சீக்வன்ஸ் டைப் ஃப்ளவர் சீக்வன்ஸ் சொல்லுவோம்ல அந்த டைப்பு ப்ரூச் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷெல் டைப்பில் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லோட்டஸ் பெட்டல்ஸ் மாதிரியே ஷெல் டைப்பு ப்ரூச் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து சென்டர் கிளிப் மேக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் ஒயிட் கலர் 5 பெட்டல் ஃப்ளவர் பீட் எடுத்திருக்கேன். இதில் தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 8 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப். ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுக்கோங்க, சென்டராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பீட் எடுத்து 1 பை 1 நான் வைக்கிற மாதிரியே வைக்கணும். 2 ஃப்ளவர் பீடுக்கு இடையில் கேப் வரக்கூடாது. கேப் வராதது மாதிரி 1 பை 1 அரேஞ்ச் பண்ணிக்கணும். நான் வைக்கிறது மாதிரியே ஃப்ளவர் பீடை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 5 பெட்டல்ஸ் தான் இருக்குது. 2 பெட்டலுக்கு இடையில் நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பீடோட ஒரு பெட்டல் வந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு கேப் வராது. இந்த மாதிரி தான் பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். டோட்டலாக 8 சென்டிமீட்டர் கிளிப்புக்கு 7 ஃப்ளவர் பீடு தேவைப்படும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பீடுக்கு கீழே அந்த கிளிப்பில் வந்து கேப்பில் கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கே வந்து நம்ம இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன் இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த காமிக்கிறேன்ல இந்த கேப்பில் வைக்கணும்னு வேண்டாம், வைக்கணுன்னா வச்சுக்கோங்க. 2 பக்கமும் இது மாதிரி ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுட்டு பேஸ்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுக்கிட்டு ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டே கிளிப்பு ஃபுல்லாக க்ளூ போடக்கூடாது. க்ளூ போட்டிங்கன்னா அந்த கேப்லாம் க்ளூ வந்து தெரியும், நல்லா இருக்காது. அதனால ஃப்ளவர் வைக்கிற அந்த மிடில் பார்ட் மட்டும் நீளமாக க்ளூ போட்டுட்டு ஃப்ளவர் பீடை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோனுக்கான ப்ளேஸில் நீங்கள் க்ளூ வைக்கணும். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதில் நீங்கள் பேர்ல் பீடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் பேர்ல் பீடு தான் மேட்ச் ஆகும். கோல்டு கலர் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கிளிப்பு வந்து தெரியாது. கிளிப்போட கலர் வந்து வெளியில் தெரியாது. ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அதனால தான் இது பண்ணது. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கும், நல்ல லுக் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரோட சென்டரில் கோல்டு கலர் பீடு ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லை ஸ்டோன்ஸோ ஏதாவது. நான் கோல்டு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறேன். லைட்டாக க்ளூ வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோன் வைக்கிற இடத்துல மட்டும் ஒரு ட்ராப் மாதிரி லைட்டாக க்ளூ போட்டுக்கோங்க, நிறைய போடக்கூடாது. போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். லுக் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. 7 சென்டிமீட்டர்லேயும் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5 டிசைன்ஸ் இருக்குது. எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நாங்கள் மேக் பண்ணி சேல் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இனி செகண்ட் டிசைன் பார்க்கலாம். செகண்ட் டிசைன் நம்ம லோட்டஸ் பெட்டல்ஸ் மிக்ஸ்டு கலர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். லோட்டஸ் பெட்டல் கிளிப் லாங் வீடியோவோ போட்டிருக்கேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளிப்பில் ஃபெல்ட்டு ஷீட் பேஸ்ட் பண்ணி சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டு பெட்டல்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். எப்படி பேஸ்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு 2 1 2 1 1 இந்த மாதிரி ஒரு சைடு 7 பெட்டல்ஸ் வர மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். இது மிக்ஸ்டு கலர்னால கலர்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் பாருங்கள்.
முடிச்சிட்டோம். இனி சென்டர் பீஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டர் பீஸ் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பெட்டல்ஸில் வந்து நான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் அப்படியே ப்ளைனாக விடுறத விட இந்த ஸ்டோன்ஸ் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த கிளிப்பு வந்து ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லா ப்ளைனாக இருக்கிறத விட இது வந்து இன்னும் அழகாக காட்டும். அதனால நான் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வேண்டானா நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா ஸ்டோன்ஸ் வேண்டானா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இதை இன்னொரு டைப்லேயும் பண்ணலாம். 2 சைடுமே ஒவ்வொரு பெட்டல் வச்சும் பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான். பிடிச்சிருக்கா இல்லையா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மிக்ஸ்டு கலர், சிங்கிள் கலரும் நம்ம நிறைய மேக் பண்ணி சேல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இனி தேர்ட் டிசைன் பார்க்கலாம். தேர்ட் டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரூச் மெட்டீரியல் இந்த ஷெல் டைப்பு. நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா சென்டர் கிளிப்பில் ஃபுல்லாக க்ளூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ ஷெல் எப்படி பேஸ்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 சைடும் வச்சுட்டு அப்புறம் 1 சைடு ஃபுல்லாக வச்சுட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் கம்ப்ளீட் பண்ணணும். இது முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சென்டர் பிளேஸை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் பண்ணிவிட்டு இப்போது சென்டரில் மட்டும் க்ளூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 சைடு மட்டும்தான் இப்போ வைக்கணும். இது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிளிப்போட சென்டர் பிளேஸ் வரைக்கும் ஒரு சைட்லேருந்து வச்சுட்டு வரணும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு ஒரு கோல்டு ஸ்டோன் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நீங்களும் பிடிச்சிருந்ததுன்னா மேக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இனி 4th டிசைன் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஷெல் டைப்பு ப்ரூச் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மிக்ஸ்டு கலரில் தான் பண்ண போகிறோம். இதுவும் சேம் லோட்டஸ் பெட்டல் மேக் பண்ணோம்ல அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இதில் சிங்கிள் கலர்லேயும் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒயிட் ஷெல் வச்சு நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த டைப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th டிசைன் பார்க்கலாம். 5th டிசைன் ஃப்ளவர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நான் இங்கே எடுத்துருக்கிற கலர் ப்ளூ அண்டு கோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலரில் கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கோல்டை வந்து பாட்டமாக யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே ப்ளூ சீக்வன்ஸை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது 2 லேயராக நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் சிங்கிள் கலரில் கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கிளிப்புக்கு தேவையானதெல்லாம் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கணும். கரெக்டாக செகண்டு சீக்வன்ஸ் வந்து அந்த கேப்பில் வர மாதிரி வரணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளிப்பில் சென்டரில் மட்டும் க்ளூ போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போடாதீங்க. ஃபுல் ஒர்க்கு பண்ணுறதுல மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக க்ளூ போடணும். க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸை எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாமல் நான் பண்ணுற மாதிரியே அரேஞ்ச் பண்ணுங்கள். கேப் இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம பாட்டம் வந்து கோல்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கறனால கிளிப்புக்கும் அதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. லைட்டாக கேப் தெரிஞ்சால் கூட. அதனால சைடில் நான் எதுவுமே வந்து ஸ்டோன்ஸோ எதுவுமே பேஸ்ட் பண்ணலை. சீக்வன்ஸ் மட்டும் வச்சு விட்டுட்டேன். இதுவே வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் ஏதாவது வச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால நான் இங்கே வந்து பேர்ல் பீடு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் கோல்டு கலர் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ நான் பேர்ல் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக அந்த பீட் வைக்கிற இடத்துல மட்டும்தான் க்ளூ போடணும். லைட்டாக போட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ஆகிடும். இந்த சீக்வன்ஸில் கூட நிறைய கலர்ஸ் இருக்குது. என்ன கலர்ஸ் வேணால் மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வரும் உங்களுக்கு. பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம 5 டிசைன்ஸும் சேர்த்து பார்க்கலாமா? பாருங்கள், நம்ம மேக் பண்ண 5 டிசைன்ஸ். பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு தெரியும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.